guys, it's time to unravel the gifts. Yes. So வந்துட்டு இது நான் ஆல்ரெடி ஓபன் பண்ணேன் ஒரு வீடியோ இருக்கும். இது வந்து மோனிஷோட gift. ஆமா. Thank you so much மோனி. இது வந்து my favorite கூட சொல்லலாம். ரொம்ப நாளா வாங்கணும்னு நினைச்சேன். ஆனா மோனி பையே வாங்கி கொடுத்துட்டான். gimbal. So நம்ம வீடியோலாம் இனிமேல் வந்து ஷேக் ஆகாம பர்ஃபெக்ட்டா வரும். So the best gift ன்னு கூட சொல்லலாம். Thank you so much மோனி. Means a lot. டைலாக் தான் மீன்ஸ் லாட். இது வந்து நம்ம அப்புறம் வீடியோ எடுப்பதில்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா கூட்டோட ஒரு கிஃப்ட் என்னன்னு பார்க்கலாம். இதுதான் என்னோட ஃபேவரட் பர்ஃப்யூம். நான் இதுதான் யூஸ் பண்ணுவேன். காலி ஆயிடுச்சே நினச்சிருந்தேன், ஆர்டர் போட்டா. ரொம்ப இது வந்து என்னோட ஃபேவரட். டாமி தான் நான் எப்பவுமே யூஸ் பண்ணுவேன். என்னோட பர்ஃப்யூம் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ தேங்க்யூ டா குண்டுகால். ஸோ நம்ம அடுத்து இது குட்டுதான். இது நான் தான் ஒரு பர்ஃப்யூம் சென்ட் வாங்கி கொடுத்துருக்கேன். அவ்வளோவா நான் குளிக்க மாட்டேறல, அதனால தான். ஸோ இந்த பர்ஃப்யூம் பாடி ஸ்ப்ரே ஒன்று வாங்கி சீரியஸாக சொல்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது ஸ்மெல். ஆனால் குவான்டிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. ஸ்மெல்லு வந்து வேற லெவலில். என்னோட சாய்ஸ் டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்க. ரோட்ஸ்டரில் வந்து பை த சீன் சொல்லிட்டு பாடி பர்ஃப்யூம். இட்ஸ் லைக் ஸோ நைஸ். இன்னும் இருக்கு குட்டு. இது என்ன டெனிம் நான் ரொம்ப நாளாக கேட்டிருந்த சட்டை. ஸோ ஒரே கிஃப்ட், பர்த்டேனாலே கிஃப்ட் தாங்க. இது என்னோடது தான். எத்தனைடி உள்ள வேற ஏதோ இருக்கு. இன்னும் இருக்குமா? சும்மா ரொம்ப கிஃப்ட் பண்ண ஆசை வந்துடுச்சு. அப்புறமா கொக்கோ கிஃப்ட் கீழே இருக்கு. ஆமா நாய் கத்துதுனே. கொக்கோட கிஃப்ட் எடுத்து வரல, அதனால தான் கத்துது போல. அது வந்து உனக்கு ஒர்க் அவுட் பண்ணதுக்கு. ஓ நாங்கள் வந்து புது வீட்டுக்கு போகிறோம்ல, அங்கே ஜிம் இருக்குது. ஸோ வந்துட்டு ஜிம்மு சம்மந்தமாக இது டிஷர்ட். அது ஆமாம், ஜிம் சம்மந்தமாக டிஷர்ட் வாங்கிக்கலாம். போய் ஒர்க் அவுட் பண்ணுறேன். பாருங்கள் ஸ்டைலாக எப்படி ரெடி ஆகணும்னு மட்டும் பாருங்கள். இது வெளில எடுத்துட்டா எனக்கு மடிக்க தெரியாது, அதனால வெளில எடுக்கலாம். மடிக்கிறது இது திஸ் இஸ் ஃப்ரம் மை பேரண்ட்ஸ். கிஃப்டாக இருக்கும். இன்னைக்கு வந்து வேற லெவல் சர்ப்ரைஸுங்க. ஆக்சுவலி அப்பா அம்மா வருவாங்கன்னா நான் எதிரே பார்க்கல. ஆமாம், எனக்கு நான் தூக்கத்தில் இருந்தேன். லிட்டரலாக எனக்கு ஒரு கனவு மாதிரியே இருந்துச்சு. சரி என்ன நான் திடீர்னு அப்பா பக்கத்தில் இருக்காரு கனவு அப்படின்னு நினச்சா நிஜமாலே இருக்காங்க. செம்ம ஹாப்பியாக இருக்கா. செம்ம சந்தோஷமாயிருச்சு. இட்ஸ் லைக் எவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் நல்லா இருக்குது. இனிமேல் ஒரு 5 வீடியோ இந்தா இன்னொன்னு கூட. தட் ஆல்சோ ஃப்ரம் மை பேரண்ட்ஸ். எத்தனை கிஃப்ட் உண்மையில சொல்லுமா? எனக்கு சின்ன வயசுல கூட இவ்வளோ கிஃப்ட் எல்லாம் வந்ததில்லைங்க. அரவிந்த் கிஃப்ட் அனுப்புறான், என் தம்பி கிஃப்ட் அனுப்புறான். ஐ ஜீனு 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 கிரே ஜீன் என்கிட்ட இல்லவே இல்லை. நைஸ், தேங்க்யூ. ஸோ நைஸ். அண்ட் லாஸ்ட் இஸ் மை கொக்கோ கிஃப்ட். அது கீழே இருக்கு, அதனால அது நீங்க லாஸ்ட் வீடியோல பாத்துருக்கீங்க. ஆமா, கொக்கோ வந்து கடிச்சு கொடுத்த கிஃப்ட். செமையா இருக்கு. I love it. So Kuttu got many gifts. ஆமா, நிறைய gift. He is happy, I believe. வந்து எங்க அப்பா அம்மா கூட்டி போய் நான் வீடு காமிக்க போறேன். இன்னும் அவங்க காமிக்கவே இல்லை. ஸோ இன்னைக்கு அவங்கள அங்கே கூட்டிட்டு போயிட்டு அப்படியே ஜாலியா காமிச்சிட்டு வரோம். தேங்க்யூ கைஸ். நிறைய பேர் எனக்கு இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் விஷஸ். யாருமே தெரியாமல் விஷ் பண்ணுறதுன்றதெல்லாம் வந்து லிட்டரலி இட்ஸ் லைக் கிஃப்ட்டுன்னு கூட சொல்லலாம். நேற்று க்ளப் ஹவுஸில் கூட பார்த்தீங்கன்னா நான் அதோட இதுவும் அனுப்புகிறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்க என் டிபியாக சேஞ்ச் பண்ணி வேறு லெவலில் விஷ் பண்ணி ரொம்ப ஹார்ட் டச்சிங் மூமெண்ட்லாம் பண்ணிட்டாங்க. மோனிஷும் கிஃப்ட்டு நான் எதிர்பார்க்கல. இட்ஸ் லைக் செம்ம ஹாப்பி. ஒன் ஆஃப் மை பெஸ்ட் பர்த்டேன்னு கூட சொல்லலாம். குட்டோட இந்த குட்டு வந்து தனியாக இந்த அளவுக்கு டெக்கரேட் பண்ணியிருக்கான்றலாம் பெரிய விஷயம். ஏன்னா வந்துட்டு நான் டெக்கரேட் பண்ணனா கூட என் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க கூட, எனக்கு இந்த அளவுக்குலாம் டெக்கரேட் பண்ணுறது கூட ஐடியா இருக்காது. ஆனால் அவள் தனியாகவே இருந்து இவ்வளோ டெக்கரேட் பண்ணி இட்ஸ் லைக் பெஸ்ட் பர்த்டே ஆஃப் மை
லைஃப்னு கூட சொல்லலாம். இவ்வளோ கிஃப்ட்ஸ், இவ்வளோ பிளெஸ்ஸிங்ஸ். கிஃப்ட்ஸை விட இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா இவ்வளோ பிளெஸ்ஸிங்ஸ். நிறைய பேர் எனக்கு வந்து எல்லா பர்த்டேக்கும் விஷஸ் வரும், நார்மலாக எல்லாம் தெரிஞ்சவங்க அப்படி தான் வரும். பட் ஆனால் இந்த பர்த்டேக்கு வந்து விஷஸ் வந்து நிறைய பேர்கிட்ட இருந்து வந்துச்சு. எனக்கு ஒரு சில பேர்லாம் வந்து கிட்டத்தட்ட இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும். அதே மாதிரி க்ளப் ஹவுஸில் போனதுக்கப்புறம் தான் தெரியும். அவங்க எல்லாருமே பிரதர் மாதிரி விஷ் பண்ணதெல்லாம் வந்து அரவிந்த் வந்து அந்த கிஃப்ட் கொடுத்ததெல்லாம் இட்ஸ் லைக் டோட்டலி மைண்ட் ப்ளோ. நான் எதிரே பார்க்கல, எக்ஸ்பெக்டே பண்ணேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன் இதெல்லாம். இட்ஸ் லைக் ரொம்ப ஹாப்பி. அண்ட் அரவிந்த், தேங்க்யூ ஸோ மச் டா. ஐ லவ் யூ ஸோ மச். நம்ம சென்னை வரோம், நம்ம மீட் பண்ணுறோம், ஃபன் பண்ணுறோம், என்ஜாய் பண்ணுறோம். Okay, bye for the gifts. Thank you for the gifts. Next நம்ம வீட்டுக்கு போகும்போது மீட் பண்ணலாம். So yes guys, super போச்சு நேத்து. எனக்கு one of my best birthdays கூட சொல்லலாம். ஃபர்ஸ்ட் குட்டுவோட சர்ப்ரைஸ் because of me. ஆமா, ஃபர்ஸ்ட் குட்டுவோட சர்ப்ரைஸ், அப்புறம் எங்க அப்பா அம்மா சர்ப்ரைஸ். அதெல்லாம் எதிரே பார்க்கல. வெறும் ஒரு நாள் சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக சென்னையில இருந்து கிளம்பி வந்து இட்ஸ் லைக் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டே. அதே மாதிரி மோனிஷோட கிஃப்ட், தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி அரவிந்த், உங்களோட கிஃப்ட்டும் ஒரு பெரிய விஷயம் இருக்குது. கரெக்டாக என் பர்த்டே அன்றைக்கி தான் நம்ம 15K சப்ஸ்கிரைபர்ஸ் டச் பண்ணோம். ஸோ இட்ஸ் லைக் அ வெரி குட் கிஃப்ட் ஃப்ரம் யுவர் சைட் ஆல்சோ. ஐ எம் ஸோ ஹாப்பி. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப். இன்னும் நிறைய வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். அண்ட் எஸ், ஸோ ஹவுஸ் ப்ரோ கூட ஒரு லெவலில் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிருக்கு ஓரளவுக்கு. So hope so. Most probably in this month. Yeah, this month we will shift hopefully. And thank you so much guys. நிறைய பேர் விஷ் பண்ணிருந்தீங்க கம்யூனிட்டி போஸ்ட்ல, இன்ஸ்டாகிராம்ல. எல்லாருக்குமே ரொம்ப 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 thank you. And until then, bye from Varsha, Mahesh. Ta-da. Ta-da.